அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை மார்ச் 14 வியாழக்கிழமை காரடையான் நோன்பு கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வ வளமும் அருளும் காரடையான் நோன்பின் சிறப்பை பற்றியும் அந்த விரதத்தின் பின்னணியில் உள்ள புராண கதையை பற்றியும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் முறை, கடைப்பிடிக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோக்கப்படுவது தான் காரடையான் நோன்பு. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்ப இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்றும் சொல்வார்கள். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும். காரடையான் நோன்பு இந்த ஆண்டு வியாழக்கிழமை 14/3/2024 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. காரடையான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசி படிகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவார்கள். இப்போது நம்ம இந்த நோன்பு கடைப்பிடிப்பதற்கு பின்னணியில் உள்ள சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்போ நம்ம அந்த கதையை பார்ப்போம். மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்திரி வீரத்தில் சிறந்தவள். இவள் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது தியானத்தில் இருந்த சாலுவ தேசத்து இளவரசன் சத்தியவானை பார்த்தாள். அவனது தந்தை ஒரு போரில் நாட்டை இழந்து விட்டார். அதனால் காட்டில் மகனுடன் வசித்தார். பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்து கொண்டான். அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தாள் சாவித்திரி. மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும் அதனால் சாவித்திரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார். ஆனால் சாவித்திரி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொண்டாள். கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்து கொண்டாள். அரண்மனை வாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள். யமன் பறித்த உயிர் சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது. அன்று அவள் கணவரை பிரியவே இல்லை. அவர்கள் காட்டில் பழம் பறித்து கொண்டிருந்தனர். திடீரென சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்தான். அவனது உயிரை யமதர்மராஜா எடுத்துச் சென்றார். யமனிடம் போராடிய சாவித்திரி யமனை பின்தொடர்ந்தாள். தலைசிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பி போகச் சொன்னார். அவரிடம், நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன். நான் பதிவிரதை என்பது உண்மையானால் அவரது உயிரை திருப்பித் தர வேண்டும் என்று கேட்டாள். யமன் கொடுத்த வரம், இறப்புக்குப் பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்த யமதர்மர் அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக கூறினார். சாவித்திரி சமயோதிதமாக, என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும். ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் என்றாள். சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார். எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிரோடு இருந்தாக வேண்டுமே. அவரது உயிரை திரும்பக் கொடுங்கள் என கேட்டாள் சாவித்திரி. யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டு சென்றார். மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடையான் நோன்பு நோற்பது வழக்கம். காரடையான் விரதம் இருக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர். நாளைய தினம் வியாழக்கிழமை மார்ச் 14 பங்குனி மாதத்தின் முதல் நாள் காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது.
கணவனின் உயிரை மீட்டு கொண்டு வந்த சாவித்ரி தேவி வழிபட்ட விரதமான இந்த கௌரி நோன்பைத்தான் காரடையான் நோன்பாக கொண்டாடுகிறோம். இப்படியான இந்த நாளில் அம்பிகையை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரித்து கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி திருமணமாகாதவர்களுக்கும் திருமண யோகம் கைகூடவும் இந்த வழிபாடு முறை அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வழிபாட்டிற்கான சில வழிமுறைகளையும் கால நேரமும் உண்டு. காரடையான் நோன்பின் மீது சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த விரத வழிபாட்டை நாளை காலை 6:30 மணிக்கு மேல் துவங்கி மதியம் 12:30 மணிக்குள் செய்துவிட வேண்டும். இன்றைய தினத்தில் பலரும் உண்ணாமல் விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள். அப்படி விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு உங்கள் வீட்டில் இருக்கும் அம்பிகை படத்தை மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு முக்கிய நைவேத்தியமான கார அடை, வெல்ல அடை செய்து வைக்க வேண்டும். இந்த நோன்பின் பெயரே காரடையான் நோன்புதான். ஆகையால் இந்த நெய்வேத்தியம்தான் மிகவும் முக்கியம். அடுத்து அதற்கு உருகாத வெண்ணெய் வைக்க வேண்டும். இன்றைய தினத்தில் பெண்கள் புதிதாக தாலி சரடு மாற்றுவார்கள். அப்படியானவர்கள் அந்த சரடை வையுங்கள். சிலர் நோன்பு கயிறு கட்டுவார்கள். அதற்கு ஒரு வெள்ளை நிற நூலில் மஞ்சள் தடவி பூ வைத்து கட்டி நோன்பு கயிறாக கட்டுவார்கள். இது உங்கள் பழக்கத்தை பொறுத்து இந்த நெய்வேத்தியத்தையும் கயிறையும் வைத்து படைக்கும் நேரம் நாளை மதியம் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாடு செய்யும் நேரத்தில் அம்பிகையை மனதார நினைத்து ஒரு நெய் தீபத்தை முதலில் ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பிறகு நெய்வேத்தியங்களை படைத்து வெற்றிலை, பாக்கு, பழம், ஊதுவத்தி போன்றவற்றையெல்லாம் வைத்து வணங்க வேண்டும். அந்த நேரத்தில் அம்பிகையை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் செய்தேன். ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வரம் வேண்டும் என்ற மந்திரத்தை சொல்லி அன்னையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கயிறு மாற்றுபவர்கள் மாட்டிக்கொள்ள, நோன்பு கயிறு கட்டுபவர்கள் கட்டிக்கொள்ளலாம். இதை கணவர் கையால் கட்டுவது சிறப்பு. வேலைக்கு செல்பவர்கள், மதியத்தில் இந்த பூஜை செய்ய முடியாது என்பவர்கள் காலை 7:30 மணிக்கு மேல் பூஜையை முடித்து பிறகு செல்லலாம். வாய்ப்பு இருந்தால் கயிறை மட்டும் மேற்குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றுங்கள். இல்லை என்றால் காலையிலேயே மாற்றிக்கொள்ளலாம். தவறு ஒன்றும் கிடையாது. சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். தோரம் கிருக்னாமி சுபகே சகாரித்யம் த்ரியாம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. தோரம் கிருஹணாமி சுபகே சகாரித்யம் த்ரியாம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் என்று அம்பாளை நினைத்து வேண்டிக்கொண்டு அம்பாள் ஸ்லோகம் சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த பதிவின் மூலம் நாளை கடைபிடிக்கவிருக்கும் காரடையான் நோன்பினுடைய சிறப்புகள், புராண கதை, விரதமெடுக்கும் முறை, கூற வேண்டிய மந்திரங்கள், பலன்களை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். விரதமிருப்பவர்கள் இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து திருமணமாகாதவர்கள் திருமண வரம் கிடைக்கவும், திருமணமானவர்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், செல்வ வளத்தோடு வாழ்வதற்கும் இந்த நோன்பை கடைபிடித்து அம்பாளின் பரிபூரண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.